நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தற்போது தமிழகத்தில் ஆசிரியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் காவல்துறையினர் ஆசிரியர்களை கைது செய்து பேருந்தில் அடைத்து செல்கின்றனர். பேருந்தில் ஏறாமல் அடம் பிடிப்பவர்களை கன்னத்தில் அறைந்து அடித்து வாகனத்தில் ஏற்றுவது அநியாயம் என பொதுமக்கள். பழைய ஆயக்குடி பகுதியில் கருப்பு மற்றும் வெள்ளை நிறம் கலந்து வெறிப்பிடித்த மசவெறி நாய் ஊருக்குள் சுற்றி வருகிறது. இதுவரை 6 நபர்களை கடித்துள்ளது. பொதுமக்கள் கவனம். இந்த வெறி நாயை பிடித்து செல்ல கோரிக்கை. இதுவரை உலக நாடுகள் கடன் வேண்டுமானால் அவசியம் IMF அல்லது உலக வங்கி என்ற 2 கதவுகளையே தட்டி கொண்டிருந்தன. இந்த நாளை முற்றிலும் மாற்றும் வகையில் இந்தியா தனது தேசிய உள்கட்டமைப்பு நிதி மற்றும் மேம்பாட்டு வங்கியான பேங்க் ஃபார் ஃபைனான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட்டை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பேங்க் என்ற புதிய பெயரில் புதிய நோக்கத்தில் உலகளாவிய வங்கியாக உருவாக்கியுள்ளது. இந்தியா இன்று உலக நாடுகளுக்கு கடன் வழங்கும் புதிய வங்கியாக உருவெடுத்துள்ளது. இது வெறும் வங்கி தொடக்கமல்ல, உலக பொருளாதாரத்தை மாற்றும் இந்தியாவின் சக்தியை வெளிப்படுத்தும் வரலாற்று தருணம். இது தற்போது சர்வதேச அளவில் உயர்த்தப்பட்டுள்ளது. IDB என்ற பெயரில் உலக நாடுகளுக்கும் நிதி வழங்கும் வலிமையான நிறுவனம் என்ற புதிய அடையாளம் கிடைத்துள்ளது. இது மேலும் பிரிக்ஸ் அமைப்பின் வலிமையை உயர்த்தும். இதனால் மேற்குலக நாடுகளில் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. உலக பொருளாதாரத்தை மாற்றும் முயற்சி இந்தியா உலகத்தை வழிநடத்த தொடங்கியிருக்கிறது என்ற வரலாற்று பக்கத்தை எழுதியிருக்கிறது. தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு பொங்கல் கொண்டாடுபவர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என அர்ஜுன் சம்பத். மீண்டும் அதிர்ச்சி. திருப்புவனம் அருகே வடமாநிலத்தவர் 2 மீது போதை கும்பல் ஆயுதங்களால் தாக்கிய கொடூரம். இருவருக்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டதால் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதி. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.